படம் சூப்பராக இருந்துச்சு. சதீஷ்னா சூப்பராக நடிச்சாரு. அப்படியே கருணாஸ்னா சூப்பராக நடிச்சாரு. புகழ்னா சூப்பர். அப்புறம் வேற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவரும் நல்லா நடிச்சாரு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் செம்ம. கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல கிளைமேக்ஸு. அப்புறம் எல்லாரும் வந்து பார்க்கலாம், தயவு செஞ்சு வந்து பாருங்க எல்லாரும். நல்லா இருக்கு படம், காமெடியாக இருக்கு. இல்லை ப்ரோ, நல்லா வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் படம். அவ்வளோதான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக ஜென்ஜி படம் இது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் ரிலேட் ஆச்சு இந்த படம். நல்லா சூப்பராக இருந்து ப்ரோ. அவ்வளோதான், தேங்க்யூ. சூப்பராக நடிச்சிருக்காரு அவர். சதீஷ், கருணாஸ்னா, புகழ்னா சூப்பராக நடிச்சிருக்காரு. அவ்வளோதான், தேங்க்யூ. படம் உண்மையாக நல்லா இருந்தது. அதான் ப்ரோ, இப்போது ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா நடந்ததை உண்மையாக சொல்லிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு ஒரு பொய் சொன்னோன்னா அதை தடுக்கிறதுக்கு இன்னும் பொய் சொல்லிட்டே போனோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ. உண்மையாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. காமெடியும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் அதுதான் ப்ரோ மெசேஜ். ஒரு தப்பு மாதிரி இதுக்கு இன்னொரு தப்பு சொல்லணும்னா சொல்லிகிட்டே போனோம். அது ஸ்ட்ரைட்டாக ஒரு உண்மையாக சொல்லிட்டேன்னா அந்த அந்த இடத்தோட முடிஞ்சு போய்டும். நல்லா இருந்தது ப்ரோ. உண்மையாக சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் நல்லா காமெடியாகவும் சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ். நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்குது சதீஷ் ஆக்டிங்கு. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். அதான் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். லாஸ்ட்டில் ஃபைனல் ட்விஸ்ட் தான் பயங்கரமாக இருந்தது. அதுதான் அவசரப்பட்டு இந்த மாதிரி படத்தில் நடித்தது தான். யாருக்குமே தெரியாமல் மறைச்சி எல்லாம் பண்ணுறது. காமெடி நல்லா தான் இருக்குது. மியூசிக் அதான் ஃபுல்லாகவே பாட்டு நிறையா இருக்குது. 5 பாட்டு கிட்டே இருக்குது. நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சதீஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். மெசேஜ் படம் சதீஷ் ஆக்டிங் சொல்ல தேவையில்ல, அவருக்கு நல்லா இருக்கும். பாட்டு ஒன்று நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஜாலியாக பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இரு. நல்லா இருந்தது. அதுதான் லவ் பண்ணுறவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது தான், எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் படம். சூப்பராக இருந்தது. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவர் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் நடிக்கிறார், அவர்தான் சூப்பராக இருந்தது. புகழ் சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய காமெடி இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலி எல்லோரும், கப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கப்புள்ஸு, மெயினாக ஃபேமிலி கப்புள்ஸ் தான் வந்து மெயினாக பார்க்கணும். ஏன்னா எப்படி போகுதுன்னா எல்லாரும் தப்பாகவே எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா எல்லாரையும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பர்சனை எப்படி நம்பணும், அன்னோன் பர்சன் சொல்லி நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சாங்ஸ்லேருந்து காமெடியிலேருந்து, ஐயோ காமெடி சொல்லவே முடியாது, சொல்லி வயிறு தான் வலிக்குது சிரிச்சு. சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். புரியல மெசேஜ்னா அதான் ப்ரோ. இப்போ என்னென்னா, இப்போ நம்மளை ஒருத்தங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு போது இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம பயப்படக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது. அவங்க ஃபேஸ் பண்ணது கேஷாக கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேமிலி சில்ட்ரன்ஸ்னால் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த மாதிரி அந்த ப்ராப்ளமை நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு மறைக்க பார்க்கக்கூடாது. கடைசியில் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி அவங்க புட்டுன்னு உடச்சிட்டாங்கல்ல, அதே மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது. சதீஷ் சார் ஆக்டிங்கு, புகழ் சார் ஆக்டிங் சூப்பர். புகழ் சார் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அவர் ஆக்டிங் கொஞ்சம் லைட்டாக தான் வச்சுருந்தாங்க. பட் அதுலேயும் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது அவர் ஆக்டிங்கும். புரியல எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல ப்ரோ. ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். 80s மாதிரி இல்லை, எல்லோரும் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ பேடாக 80s மாதிரி ஒன்றும் இல்லை. நார்மலாக 2Ks பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.